கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம். அருமையான பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டு அப்படியே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆகவே இன்றைக்கும் கூட நம்ம விசேஷமான ஒரு வார்த்தைகளை நாம விசுவாசிக்க போகிறோம். விசுவாசித்து வாசித்து நம்ம நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், ஜெர்மாயா 33:3. அங்கே மிக அருமையான ஒரு வசனம் என்று சொல்லுகிறது. எடுத்தவங்க படிக்கலாம். Call to me and I will answer you and show you great mighty things which you do not know. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். பெரிய காரியங்களை உனக்கும் எனக்கும் அறிவிக்கிற ஆண்டவர் இதோ நம்ம மத்தியத்துல அவர் இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை கன்னடத்துல படிக்கிறாங்க பாருங்க. 33 ವಾಕ್ಯ. ನನ್ನನ್ನು ಕೇಳಿಕೋ, ನಾನು ನಿನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ನಿನಗೆ ತಿಳಿಯದ ಮಹತ್ತಾದ ಗೂಢಾರ್ಥಗಳನ್ನು ಗೋಚರಪಡಿಸುವೆನು. ஆமென். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்திய வார்த்தை அன்பானவர்களே. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அழைத்து அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் நாங்க எஸ்தர் நம்ம முன்னாலே கூப்பிட்டு அந்த வசனத்தை வாசிக்க வைக்க போகிறோம். அந்த மகளுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவத்திற்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காலத்தை, விடுவு காலத்தை எல்லாரும் முடிச்சுன்னு இருக்கணும். விடுகாலத்தை காண்பிக்க தான் இந்த வாக்குத்தத்த வசனங்களை அவர் கொடுக்கிறார். அவங்க இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, அதை தமிழ்ல மறுபடியும் படிக்கலாம். என்ன அற்புதமான ஒரு சத்திய வார்த்தை! உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தைரியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். கண்ணீரை துடைக்க, கவலைகளை மாற்ற, கஷ்டங்களை நீக்க, கஷ்டங்களை நீக்குவதற்காக இந்த வசனத்தை தாவீதின் வழியாய் 118வது சங்கீதத்தை தயவுசெய்து நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த வசனத்துல அநேக சத்தியமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எது? எஸ்தருடைய பிறந்த நாள். ஒவ்வொரு நாள் உங்க கல்யாண நாள் எப்போ வருதோ, உங்க திருமண நாள் எப்போ வருதோ, உங்களுடைய பிறந்த நாள் எப்போ வருதோ அந்த நாள்ல தான் நினைச்சுக்கோங்க, இந்த நாள்ல தான் என்னை கர்த்தர் உண்டு பண்ணினார். இந்த நாளில நீ மகிழ்ந்து களிக்கூறு அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணும்போது இப்படித்தான் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணோம். நெருக்கம் இல்லாதவங்க, கஷ்டம் இல்லாதவங்க, கண்ணீர் இல்லாதவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆக நாம் அப்படி ஜெபம் பண்ணும்போது உடனடியாக, அதான் இன்னைக்கு செய்தி தலைப்பு கூட நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த வசனத்தை படிக்கிறாங்க, படிங்க. In my distress I called to the Lord. He answered me and set me free. Amen. Hallelujah. Thank you. இந்த நாளை உங்களை தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். இப்ப பாருங்க, மறுபடியும் அந்த தமிழ்ல அந்த வசனத்தை படிங்க. என்னை நோக்கி கூப்பிடு. இல்லங்க, 118வது சங்கீதம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கண்ணீர்ல இருந்து, வியாதியில இருந்து, பிரச்சனையில இருந்து, என்னால முடியாத சூழ்நிலையில இருந்து, ஆலயத்துக்கு கூட போக முடியல, எந்த ஒரு வேலையை என்னால செய்ய முடியல, வெளியே தலை காட்ட முடியல, எழுந்திருக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, அவங்க வேற யாரையும் கூப்பிடல, அவரு
நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது யாரையும் கூப்பிடல இல்லையா? யார கூப்பிட்டாராம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி. கர்த்தர் என்னை கேட்டருளி அப்படின்னா என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அருளி விசாலத்திலே விசாலமான இடத்துல கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. விசாலமான இடம், பெரிய இடம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷத்துல என்னை கொண்டு போய் வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. கை ஊத்தி சொல்லுங்க, அப்படி காமிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். எஸ்தர் அனிதா வாழ்க்கையில கூட அவர் செய்ய போகிறார். மகள் பட்ட எல்லா பாடுக்கும் பிரயாசத்துக்கும் ஆண்டவர் விடிவு காலத்தை ஆண்டவர் சீக்கிரத்துல கொண்டு வருவார். அதான் பைபிள் சொல்லுகிறது. நெருக்கமான நேரத்துல, கண்ணீரான நேரத்துல நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை சீக்கிரத்துல எங்க கொண்டு வைப்பாரு? விசாலமான இடத்துல, தாராளமான இடத்துல, பெரிய இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல என்னை கொண்டு போய் வைப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட தான் இன்றைக்கு நாம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு கர்த்தர், அதாவது பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களையும் செய்வார். விசாலத்திலையும் வைப்பாரு. சொல்லுங்க, விசாலத்திலையும் வைப்பாரு, பெரிய இடத்திலையும் வைப்பாரு, மேலான இடத்துல கூட வைப்பாரு. தேவனால முடியும் அது. அல்லேலூயா. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யணுமா, புதிய காரியங்களை செய்யணுமா, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். இதைத்தான் தாவீது 65வது சங்கீதம் Psalm 65:11 அங்கே கடைசி வசனம் பாருங்க, மிக அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அநேக காரியங்கள் சொல்லுகிறது. அந்த 65வது அதிகாரத்துல 11வது வசனம் இப்படியாய் ஜெபிக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். என்ன சொல்றாரு? You crown the earth with your bounty, your vacant tracts overflow with abundance. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 65:11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் ஆமா ஆண்டவரே, நான் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை என்னும் அந்த வருஷத்தை எப்படி முடிசுட்டுறாரா? சொல்லுங்க, எப்படி முடிசுட்டுறாரா? நன்மையினால் முடிசூட்டி உம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். இதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களை செய்கிறதற்கு விசேஷமான ஒரு அடையாளம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை கேட்டருள்வார், என் ஜெபத்தை கேட்பார், என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைப்பார். நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட வந்து நம்முடைய குரலை கேட்டு நம்முடைய குடும்பத்துல தங்கி, நம்முடைய வாழ்க்கையில தங்கி, நம்முடைய ஊழியத்துல தங்கி, நம் ஆண்டவருக்காக எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் தேவன் கூட இருந்து மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல 2வது புக் வாங்க, எக்ஸோடஸ் 2வது புக் பாருங்க. அங்கே சாப்டர் 34 அங்கே 10 அங்கே மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது அவருக்கும் அவர் கூட இருந்தவர்களுக்கும் தேவன் கொடுக்கிற விசேஷமான ஒரு வாக்கு தத்தம். கர்த்தர் நினைத்தால் பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் அதுல 10வது வசனம் 34. And he said, behold, I make a covenant before all your people. I will do marvelous such as have not been done in all the earth, nor in any nation, and all the people among whom you are shall see the work of the Lord, for it is an awesome thing that I will do with you. Amen. Awesome things. என்ன things சொல்லுங்க? Awesome things அவரை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அதன்படி நீங்களும் நானும் நடப்போம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா செய்வார். எக்ஸோடஸ் சாப்டர் 34 10 verse படிச்சாங்க. யாத்திரையாகமம் 34வது அதிகாரத்துல
பாருங்க 10வது வசனம் என்ன சொல்லுது? அதற்கு ஆண்டவராகிய கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். மகனே மகளே, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நீ ஆலயத்துக்கு வரணுமா வரக்கூடாதா? பைபிளை படிக்கணுமா படிக்க கூடாதா? ஜபம் பண்ணுமா ஜபம் பண்ணக்கூடாதா? என்னை தேடி வரணுமா வரக்கூடாதா? என்னை நோக்கி கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதா? அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நம்மோடு கூட. இதான் ஆண்டவர் ஆதியிலிருந்து, ஆதாம்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு கட்டளை. அதை நீ நானும் கட்டாயமா என்ன பண்ணோம்? கடைபிடிச்சுதான் ஆகணும். கடைபிடிக்காம போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் உன்னால என்னால சுதந்திரிக்க முடியாது. ஜபத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றோம். வந்தாதான் ஆசீர்வாதம், வரலன்னா யாருக்கு நஷ்டம்? ஆண்டவருக்கா? இல்ல, நமக்கு தான் நஷ்டம். யார் வரலையோ அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆக அன்பானவர்களே, என்ன சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர், படிங்க மேல தான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும், நல்ல கவனிங்க, பூமியில் இருக்கிற எந்த ஜாதியிலும், எந்த குலத்திலும், எந்த கோத்திரத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, செய்யப்படாத அதிசயமான காரியங்களை, பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், உன் ஜனங்கள் மத்தியில, உன் குடும்பத்தின் மத்தியில, உன் வாழ்க்கையின் மத்தியில எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். எல்லாருக்கும் முன்பதாக உன் வாழ்க்கை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், உன்னுடைய சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட நான் இருந்து, நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் செய்யும் காரியம் எப்படியா இருக்குமா? பயங்கரமா இருக்கும். அன்பானவர்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்யற காரியம் இதை நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பாக்குவாங்க, எல்லாரும் பாக்குவாங்க. என்ன செஞ்சாலும் அவங்க அப்படியே இருக்கிறாங்களே, நல்ல பிளஸிங்கா இருக்கிறாங்களே, நல்ல சமாதானமா இருக்கிறாங்களே, நல்ல நிம்மதியா இருக்கிறாங்களே, அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? ஆச்சரியப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் உன் கூட இருந்து செய்கிற காரியங்கள் எப்படியா இருக்கும்? பயங்கரமா இருக்கும். விசாலமான இடத்துல கொண்டு போய் வைப்பாரு, பெரிய இடத்துல வைப்பாரு, உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பாரு. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை கூப்பிடுவோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாம தவறாதபடிக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசாரிப்போம். ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு போவோம். எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல. நீ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆனா செய், அது அநேக முறை சொல்றது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆனா செய், செகண்ட் ஷிஃப்ட் ஆனா செய், நைட் ஷிஃப்ட் ஆனா செய், எந்த ஷிஃப்டாவது செய், ஒர்க் ஃப்ரம் ஹோமே செய். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அந்த 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரு. இங்க ஆண்டவர் சொல்கிறார், மகளே, நீ என்னை தேடி வந்தபடினாலே உன் ஜனங்கள் மத்தியத்துல, உன் சொந்த பந்தங்கள் மத்தியத்துல, உங்க குடும்பத்தின் மத்தியத்துல நான் செய்யும் காரியம் எப்படியா இருக்குமா? பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்யும் காரியம் உங்க ஜனங்கள் மத்தியத்துல, உங்க குடும்பத்தின் மத்தியத்துல, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இதுக்காக தாங்க தேவன் உங்களையும் நம்மையும் அன்போடு கூட அழைக்கிறார். வேற எதுக்கும் இல்லை. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் நம்ம போன் பண்ணி கூப்பிடுறோமே, எதுக்காக? ஆண்டவர் உங்களை அழைக்க சொல்லுகிறார், வாங்க. ஆண்டவர் தான் உங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார். ஆவியானவருடைய அழைப்பினாலதான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாம் ஒருவேளை போன் பண்ணி சொல்லிருக்கலாம், செவ்வாய்க்கிழமை மீட்டிங் இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனா உங்களை கூட்டிட்டு கொண்டு வருகிறது யாரு? ஆண்டவருடைய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் உங்க உள்ளத்துல பேசாம போனா இங்க வரவே முடியாது. இங்க வாங்க, புதிய அந்த பழைய ஏற்பாட்டுல கடைசியில மல்கியாக்கு முன்னாடி பாருங்க, மீகா அப்படின்னு இருக்கும். 1080வது பேஜ் நம்பர். மீகா 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தேனே என்று சொல்லிட்டு அவங்கள பாருங்க, அவங்க வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டது போல அதிசயங்களை, அற்புதங்களை யாருமே கண்டதே இல்லைங்க. அவங்கள போல பாக்கியவான் யாரும் இல்லை. அவங்கதான் நம்முடைய முற்பிதாக்கள். மீகா 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். மீகா 7th chapterல 15th word, அதாவது 1080வது பக்கம். As it is
When you came out of Egypt, I will show them my wonders. Amen. அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நல்ல கவனிங்க. உன்னை எகிப்து தேசமாகிய அடிமைத்தன தேசத்திலிருந்து நான் உன்னை புறப்பட கொண்டு வந்தேனே, அந்த நாளிலிருந்து நடந்தது போலவே உன்னை எப்படியெல்லாம் அற்புதமாய் 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்திலே அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நான் உன்னை போஷித்துக் கொண்டு நடத்தி கொண்டு வந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள என்ன காண பண்றாரா? நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுகிறார். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்ய ஆண்டவர் அன்போடு கூட உங்களையும் நம்மையும் அழைக்கிறவரா இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் உள்ள தேவன் அன்பானவர்களே. கஷ்டத்தின் பாதையில உன்னை நடத்தி கொண்டு வந்தேன், கண்ணீரின் பாதையில உன்னை நடத்தி கொண்டு வந்தேன், கொரோனா நாட்கள்ல கூட போஷித்து கொண்டு வந்தேன். இதுவரைக்கும் நடத்தின தேவன் உன் வாழ்க்கையில அதிசயங்களை நீ காணும்படியாய் செய்வேன், அற்புதங்கள் உங்கள் கண்கள் காணும்படியாய் செய்வேன். நீ என்னை ஒரு நாளும் மறக்க கூடாது, என்னுடைய உடன்படிக்கையை மறக்க கூடாது. நான் செய்த அதிசயமான காரியங்களை நீ மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் ஆசீர்வாதமாய் நடக்கும் அன்பானவர்களே. அதுல இருந்து ஒரு 2-3 பேஜ் அப்படியே முன்னாலே வாங்க. ஜோயல், அங்க பாருங்க, ஜோயல் இருக்கு பாருங்க, 1061வது பக்கம். யோவேல் 22வது அதிகாரம் 21வது வசனம். நாம செய்யற ஜெபத்தின் நிமித்தம் நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிறவர் விசேஷமான ஒரு தைரியம். ஜோயல் பாருங்க, ஜோயல் 2nd chapterல 21st verse எடுத்துங்க. Peace, do not be afraid, but be joyful and glad, because all the Lord has done for you. Amen. Amen. Hallelujah. படிக்காதீங்க, ஒருத்தர் படிங்க நல்ல சத்தமா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, நீ வாழ்கிற தேசமே பயப்படாதே, நீ வாழ்கிற குடும்பமே பயப்படாதே, நீ வாழ்கிற வாழ்க்கையில நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. Rejoice in the Lord. மகிழ்ந்து களிக்கூறி கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. பத்தியா, எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, திகில் அடையாதபடிக்கு தைரியமாய் ஆண்டவரை நோக்கி செபிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, குடும்பமே பயப்படாதே, விசுவாசியே பயப்படாதே, நம்பிக்கை உள்ளவனே, நம்பிக்கை உள்ளவளே நீ பயப்படாதே. என்னை நம்பி வந்துட்டே இல்ல, இயேசுவை நம்பி வந்துட்டே, கர்த்தரை நம்பி வந்துட்டே. நம்பி வந்த பிறகு உனக்குள்ள என்ன இருக்க கூடாது, பயம் இருக்க கூடாது, திகில் இருக்க கூடாது. ஆகுமா ஆவாதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கிடைக்கும், எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும். என் தேவன் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதே தேசமே, தேவனாகிய கர்த்தர் முன்னிலே மகிழ்ந்து நீ களிக்கூறு, சந்தோஷமாயிரு. உன் வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, பெரிய காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்களை? ஐசாயா வாங்க, ஏசாயா 43 அதிகாரத்துல நல்ல அருமையான ஒரு சில வசனங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. 18, 19 படிச்சவங்க, படிக்காதவங்க ஒருத்தர் படிங்க. எடுத்து ஐசாயா 43, 18 ஒருத்தர் படிங்க, 19 ஒருத்தர் படிங்க. நல்ல சத்தமா படிங்க. ஏசாயா 43 அதிகாரம் 18, 19. But the Lord says, do not be clean to events but the past, or dwell on what happened long ago. Behold, I am doing a new thing. Now it springs forth. Do you not perceive it? I will make a way in the wilderness and rivers in the desert. Amen. 20th கூட படிங்க, ஒருத்தர் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல படிங்க. Even the wild animals. ஏமா Jackals and tortoises will praise me when I make rivers flow in the desert to give water to my chosen people. Amen. 21, 21. They are the people I made for myself, and they will sing my praises. Amen. Hallelujah.
இதாங்க அந்த பெரிய காரியங்களும் புதிய காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நம்முடைய வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது, இது என்னால முடியாது, உங்களால முடியாது, பல பேர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரால முடியும். படிங்க 18வது வசனம், 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமான காலத்திலே நடந்தவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்போதே அது தோன்றும், எப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அதை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. முந்தினவைகளை என்ன பண்ணாத, முன்னே நடந்த காரியங்களை சிந்திக்க வேண்டாம். பூர்வ காலத்துல நடந்ததெல்லாம் நீ ஞாபகத்துல கொண்டு வராத. அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. நடந்ததுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நேற்றைய நாளை நீ என்ன நினைச்சாலும் இனி வராது. இந்த நாளை நீ நினை. இந்த நாள் என்னுடைய நாள், இந்த நாள் கர்த்தர் எனக்கு தந்த நாள். ஆக முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமான காரியங்களை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்பதை நீ அறியாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுதே அது உன் வாழ்க்கையில நான் நடக்க செய்வேன். நீ விசுவாசிக்கணும், என்னை நோக்கி கூப்பிடணும். அடுத்த வசனம் என்ன? நான் தெரிந்து கொண்ட இல்ல 19. நான் நீங்களை அறிந்தால் நான் வனாந்திரத்திலே வழியிலும். நல்ல கவனிங்க. வனாந்திரமான வாழ்க்கை, காஞ்சி போன வாழ்க்கை, காடான வாழ்க்கை இல்லையா? ஏதோ வனாந்திரமான இடத்துல வழியையும் அவாந்திர வழினா என்ன அர்த்தம் தெரியுமா? காஞ்சி போன டெசர்ட் பிளேசஸ். அதான் அந்த காஞ்சி போன இடத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இல்லங்க, காஞ்சி போன அவாந்திர வழியில் என்ன உண்டாக்குவாரு? ஆறுகளை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரமான இடத்துல, பாலைவனத்துல கண்மலையிலிருந்து தண்ணீரை குடிக்க அவர்களுக்கு கொடுத்தார். மாறாவின் தண்ணீரை இனிமையான மதுரமான தண்ணீராய் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அதனுடைய ஆழமான அர்த்தம் தான் இது. அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்புறம் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் பாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரைகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நீங்க நான் செபிக்கிறதுனால ஆண்டவர் தண்ணீரை வழ வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வழ வைக்கிறார். அதனால இயற்கையில வந்த பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாமே தேவனை துதிக்கிறதா, ஆராதிக்கிறதா. ஆண்டவரே, இந்த தண்ணீரை தேடி எங்கெங்கயோ ஓடின ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு, எங்க ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு தண்ணீரை வர வச்சீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் செய்த இந்த பெரிய காரியங்களையும் இந்த அற்புதமான காரியங்களை நினைத்து 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 நாம் என்ன பண்ணுமா? கர்த்தரை துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும் போது, அவரை சொல்லி 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 நாம் ஆராதிக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து என்ன ஜெபித்தாலும் கூட ஆண்டவர் அதை கேட்கிறவரா இருக்கிறார். அதே எக்ஸோடஸ் வாங்க சீக்கிரம், யாத்திரையாகமம் அங்க பாருங்க. அதாவது 269 23rd சாப்டர்ல 25th வேர்ட், மிக அருமையான ஒரு வசனம். படிப்பா ஒருத்தரே சத்தமா. 23 எக்ஸோடஸ், அதாவது யாத்திரையாகமம். So you shall serve the Lord your God, and he will bless your bread and your water, and I will take sickness away from the midst of you. Amen. Hallelujah. இதாங்க நடக்கும். நீ நான் ஜெபம் பண்ணும்போது, சாப்பிடுறதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க எல்லாரும்? சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணுமா? ஜெபம் பண்ணுங்க. பிளஸ் அவர் பண்ணுவாரு. நீ பண்ற பிளஸ் நானா பண்றேன் இல்ல, ஆண்டவர் பண்றாரு. ஆண்டவரே, நாம கேட்கணும், பிளஸ் திஸ் ஃபுட் லார்ட் அப்படின்னு அவரை கேட்கணும். ஆண்டவருக்கு முன்னால வச்சுட்டு, ஆண்டவரே இந்த உணவை ஆசீர்வதிங்க, என் சரீரத்தை பலப்படுத்துங்க, இதை நிமித்தம் நான் பலப்பட்டு உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ண ஆண்டவரே, புது பலத்தினால என்னை நிறை கட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, என்ன சாப்பிடுறதுக்கு முன்னால, தண்ணி காபி தண்ணி எது குடிக்கிறதுக்கு முன்னால
ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு செய்யுங்க. தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யாத்திராகமம் 23 அதிகாரத்துல 25வது வசனம் படிச்சு பாருங்க. வேணா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னால இந்த வசனத்தை சொல்லுங்க. என்ன சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? பத்தியா முதல்ல என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? ஆமா, ஜெபம் பண்ண சொல்றாரு, ஆராதிக்க சொல்றாரு, துதிக்க செய்யறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், துதி செய்ய கடவீர்கள், ஆராதிக்க கடவீர்கள், ஜெபம் பண்ண கடவீர்கள், நம்பி வர கடவீர்கள், விசுவாசித்து வர கடவீர்கள். இதுதான் இதனுடைய ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ உன் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு கூட அவரை நீ சேவித்து, அவர் நீ சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவையும், நீ குடிக்கிற தண்ணீர், காபி, பால் முதற்கொண்டு எதுவா இருந்தாலும் அதை அவர் ஆசீர்வதித்து, அதுல ஒருவேளை உனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, குழப்பம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, அந்த வியாதியை உன்னிலிருந்து, அந்த ஆகாரத்திலிருந்து என்ன பண்ணுவாரு? நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? ஃபுட் பாய்சன் இல்லையா, ஃபுட்ல பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல என்னென்னமோ இருக்கு, அந்த கவனிக்கிறதே இல்ல, ஜபம் பண்றதே இல்ல, அப்படியே சாப்பிடுறது இல்லையா. சாப்பிடுங்க. ஆனால் அதுக்கு முன்னால இதை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் போது ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை அது ஃபுட் பாய்சனா இருந்தாலும் கூட சரி. புதிய ஏற்பாடுல சொல்றாரு, ரோமர்ல சொல்றாரு ஆண்டவரே இல்லையா, பவுல் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உன்னை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. சாவுக்கு ஏதுவான ஒன்றை நீ சாப்பிட்டாலும் கூட அது உன்னை சேதப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா. அது இருக்கிற அந்த வியாதியை, அந்த பிரச்சனையை, அந்த தொல்லையை நான் மாற்றி போடுவேன். என்ன அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானுங்களே. உன் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிப்பாயாக, ஜெபம் பண்ணுவாயாக. அவ்வளோ பேர் சொல்லுவாங்க, உணவு கொடுத்தோன்னா அப்படியே சூடா இருக்கும், அப்படியே கை வச்சிருவாங்க, ஐயோ அப்படின்னு, டேய் ஆக்கப்படுத்துவேன், ஆறப்படுற அப்படின்வாங்க. சொல்றாங்களே இல்லையா? இவ்வளவு நேரம் ஆக்க பொறுத்துட்டல, கொஞ்ச நேரம் ஆறுற வரைக்கும் விடு, அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்திரமா சாப்பிடுது. சரிடா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி ஜெபம் பண்றான் தெரியுமா? ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறான். இப்படிதான் நிறைய பேர் மனமுடன் ஜெபம் பண்ணிடுது, மனமுடன் ஜெபம் பண்ணிடுது. ஆக அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றார், தண்ணீரையும் ஆகாரத்தையும் நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ண மகனே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ ஆசாரிப்பாயாக, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவாயாக. அவர் உன் தண்ணீரையும் ஆகாரத்தையும் ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அவர் செய்வார். சங்கீதம் 116 சங்கீதத்துல 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவர் பெரிய காரியங்களையும் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார் இல்லையா, நான் எண்ணத்தை செலுத்துவேன். நான் என்ன செய்தால் ஆண்டவர் மகிமை அடைவார், என்ன செய்தால் ஆண்டவர் மகிமை அடைவார். அதுல வாங்க 104 எடுங்க, சீக்கிரம் வாங்க. Psalms 104:33. அங்க பாருங்க, நாம என்ன செய்யணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால, பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை செய்தபடினால நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இதே தாவீது தான் கேட்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உமக்கு செய்ய வேண்டிய பொருத்தனை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 104வது சங்கீதம் 104:33 என்ன சொல்லுது? இதை தாங்க நீ நானும் செய்யணும். அதனால தான் பாடும்போது சத்தமா பாடுங்க, கை தட்டி பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன செய்யணுமா? நான் உயிரோடு இருக்க மட்டும். இதாங்க பொருத்தனை, இதான் கமாண்ட்மெண்ட்ஸ், இதான் என்னுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கை. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை நான் பாடி ஆராதனை செய்வேன். நான் உயிரோடு இருக்கிற நாளளவும் என் தேவனாகிய ஆண்டவரை நான் கீர்த்தனைகளினாலே பாடி அவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய வேண்டிய விசேஷமான காரியம். ஒரே ஒரு வசனம், எரேமியா, ஜெர்மையா
chapter 32 verse 19 படிச்சுட்டு நம்ம எல்லாருமாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் விசேஷமான ஆசீர்வாதத்தினாலே உங்களையும் நம்மையும் அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. You are great in counsel and mighty in work, for your eyes are open to all the ways to the sons of men, to give everyone according to his ways and according to the fruit of his doings. ஆமென். இதுதாங்க நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்வார். இதைத்தான் நீங்களும் நான் என்ன பண்ணோம்? அனுதினமும் விசுவாசிக்கணும், நம்பணும். என்ன சொல்றது? எரேமியா 32 அதிகாரத்துல 19வது வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும். போதும், அவ்வளவுதான். 2 வரி தான் படிங்க. வேற ஒருத்தர் படிங்க. அதேதான் அவர் படிச்சார, சேம் அதேதான். யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். அவ்வளவுதான், போதும். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். சொல்லுங்க, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. அல்லேலூயா. அந்த தேவனை நீ உண்மை உள்ளத்தோடு கூட ஆராதனை செய்தால் அந்த தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். இந்த ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, புதிய காரியங்களையும் ஆண்டவரே பெரிய காரியங்களையும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என்னை விசாலத்திலே கொண்டு போய் வைப்பேன் என்று சொன்னீரேன். இதுவரைக்கும் நாங்கள் உம்மை கூப்பிட்டோம் ஆண்டவரே. பாடல் வழியாய், துதி வழியாய், ஆராதனை வழியாய், ஸ்தோத்திரத்தின் வழியாய், வேத வசனத்தின் வழியாய், ஜபத்தின் வழியாய் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம். கர்த்தர் எங்களை கேட்டருளி எங்களை விசாலத்திலே கொண்டு போய் வைங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லார்ட். எல்லாருமாய் பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. மனசுல சொல்லினே இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, புதிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. என் கண்ணீர் மறையட்டும், என் வேதனை மறையட்டும், என் துக்கம் மாறட்டும், என் துயரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, என் குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைங்க. உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். கண்ணீரோடு கூட மரத்தோடு கூட வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை அவர் செய்வார். ஜெபம் பண்ணுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, most holy and loving heavenly Father, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான சாயங்கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Oh Lord, we give you thanks for this blessed day and this blessed evening. ஆகஸ்ட் மாதத்தின் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We give you thanks for the prayer that is happening on the 25th of August, this Tuesday. இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Until this time we came into your presence, Father. உம்முடைய சிறகுகளின் நிழலிலே நாங்கள் வந்து அடைந்திருக்கிறோம். We were inside the coverings of your pinions. நீர்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டு வந்தீர். It is you who called each one of us. நீர்தான் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். It is you who is talking to us. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. And through your word may you strengthen us, Father. எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இனி வருகிற காலத்திலே பெரிய காரியங்களை செய்யுங்க. Even in the upcoming days of our life, we believe that you will do great things. புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க. We believe that you will do new things. ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க. We believe that you will do marvelous things. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. As you said that I will make you show wonders. இனி வருகிற காலத்தில் அந்த அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படட்டும் ஆண்டவரே. Lord, may all the blessings that you have kept in store for us be seen in our lives. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்பத்தின் கனிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. May all the barren wombs be opened in your name. வாலிப நாட்களில் ஆண்டவரே ஆண்கள் பெண்களுக்காக வரவேண்டிய அந்த திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக. May all the doors of matrimony be open to all the youngsters. படித்து சும்மா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படித்த படிப்புக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. May all those who are there at homes without a job, may they find a job according to your education. பிசினஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பிசினஸையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless all those who handle their firm and business.
அவர்களுக்கு வர வேண்டிய மாதந்தோறும் சம்பளம் சரியாய் நேர்த்தியாய் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க May you ஆண்டவரே. bless them that they get their monthly stipends, Father. அந்த சம்பளத்தை விசாலமாக்குங்க ஆண்டவரே. And through that, may you prosper their salary. நல்ல இன்கிரீஸ் கிடைக்கட்டும் ஆண்டவரே மாதந்தோறும். May they get good increment every month. நீர் அப்படியே செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி We ஆண்டவரே. give you tons of thanks that you will do that for us. ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளை கூட இந்த வழியிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். Oh God, we remember each and every people who are அவர்கள் sick. சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கும் ஆண்டவரே. May you bless the food that they eat and may you take out sickness from it. ஆண்டவரே செல்லா மகளாகிய அனிதாவை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We pray for Stella's daughter, Sister Anita, into thy hands. அந்த மகளுக்கு இருக்கிற அந்த வைரல் ஃபீவரில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. May you give complete healing from the viral fever that she's affected with. பலன் உண்டாவதாக. May she attain strength. ஆரோக்கியம் உண்டாவதாக. May she get comfort. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. May you do a miracle in her life. சங்கீதம் 107 ஆண்டவரே 20வது வசனம் சொல்லுகிற பிரகாரம் As according to Psalm 107 and 20. நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை நான் குணமாக்குவேன். For I will send my word and heal them. இந்த ஜெபத்தை அவர்கள் பார்க்கும்போது அனிதா வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. When they listen to this prayer, may there be great miracles happening in society. அந்த வைரல் ஃபீவர்ல இருந்து தேவன் சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே. May you give absolute healing from her viral fever. ஆண்டவரே உம்மை நம்புகிற குடும்பம் ஆண்டவரே. Lord, that family believes in you. உம்மை விசுவாசிக்கிற குடும்பம் ஆண்டவரே. That family has kept their faith on you. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில கூட தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. And in the same way, may you do great things in each and every one of our lives. எல்லா பலவீனங்களையும் மாற்றுவீராக. May you take away all of our sicknesses. எங்கள் கண்கள் பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் காண்பதாக ஆண்டவரே. Help us that we might see great and new things in our life. வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை நீ தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். May you bless each and every one of us who listen to this word and bless us according to the promise. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். We give you all the glory, honor, praise and exaltation. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டி நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில நம் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் நம் வாழ்க்கையில செய்ய போகிறார். நாளிலே வசனங்களை கேட்டவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார். கர்த்தர் நம் மத்தியிலே யோசனையிலே பெரியவராய் இருக்கிறவர், செயல்களிலே வல்லவராய் இருக்கிறவர். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தேவனுக்கு நான் கீர்த்தனம் பண்ணுவேன், நன்றி சொல்லுவேன், சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லி இப்படியாய் வாழ்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தான் தேவன் பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்வார். ஆகவே கடைசி பாடலாக அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து 248 சாங் நம்பர் 248 248வது பாடல். Thank you Lord. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளை நான் நிரப்பிடுவேன். நாளிலே திருமணம், நாளையும் பர்த்டே கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கொடுக்கிறோம். இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு மகள் எஸ்தர் வாழ்க்கையில அநேக கண்ணீரின் பாதையில இருக்கிற அந்த மகள் வாழ்க்கையில இன்று முதல் கர்த்தர் பெரிய காரியங்களும் புதிய காரியங்களும் இந்த பிள்ளை வாழ்க்கையில செய்யட்டும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை எல்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆமென். Thank you Lord. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால்
நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகள் நான் நிரப்பிடுவேன். பெரிய தினமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய தினமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாதமாய் நான் இருப்பான். ஆசீர்வாதமாய் நான் இருப்பான். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகள் நான் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்கிறேன், கைவிடவே மாட்டேன். ஆகவே இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். Thank you, Lord. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகள் நான் நிரப்பிடுவேன். தேவன் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகள் நான் நிரப்பிடுவேன். எல்லையில்லா நன்மைகள் நான் நிரப்பிடுவேன். எல்லையில்லா நன்மைகள் நான் நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். மகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் மகள் வாழ்க்கையில செய்யட்டும். ஆகவே இந்த நாளிலே கேட்ட பெரிய காரியங்களும் புதிய காரியங்களும் நம் வாழ்க்கையில செய்யணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Be safe. Our Lord Jesus Christ is coming. Yes, so be ready. Thank you. Thank you. நன்றி.